ஆஃப்டர்நூன். இப்போ லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பாரடைஸில் ஹைதராபாத் பிரியாணி அங்கே தான் ஸ்பெஷல். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கோம். செகந்திராபாத்தில் தான் வந்திருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் டேஸ் எங்களுக்கு இங்கே போக வேண்டியிருக்கு. அப்போது நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் பசி எடுக்குது அப்படியே வயிற்றுலேருந்து. எனக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் இங்கே. அப்போ எனக்கு இங்கே இருக்க பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நான் பாரடைஸில் தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹைதராபாத் பிரியாணி. நான் ஹைதராபாத் பிரியாணியோட ஒரு பெரிய ஃபேன். இப்போ வாங்க பாரடைஸோட இது பார்க்கலாம். யூடியூப் போட்டுக்கு பாரடைஸில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம். வாங்க. இங்கே வந்து கமர்ஷியல் ஒரு ஃப்ளோர் இருக்கும், பின்னா டைனிங் ஒரு ஃப்ளோர் இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாரடைஸில் எல்லாருமே யூடியூப்பில் அதிகமாக காமிக்கிற பாரடைஸ் இங்கே தான் இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன். இந்த பாரடைஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ வாலே இருக்கும். நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் டேக் அவே கஃபே பேக்கரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரூஃப் கார்டன், செகண்ட் ஃப்ளோரில் மினி கோல்டு, தேர்டில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபோட்டோ வால். இந்த ஃபோட்டோஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். லிஃப்ட் கிட்ட கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அடித்து தூக்குது ஸ்மெல்லு. இந்த பாரடைஸில் தான் நான் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். எனக்கு இந்த பாரடைஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வால்ஸ் நிறையா இருக்குது. நான் காமிக்கிறேன். நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்குது. ரிசர்வ்டு சீட்ஸும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 1:30 ஓப்பன், சில ஃப்ளோரில் 12 o'clock ஓப்பன் அப்படின்னு சிங்கிள்ஸ்க்கெல்லாம் அலௌட் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஓகே, ஃபேமஸ் பாரடைஸ் ஹோட்டலில் தான் வந்திருக்கோம், செகந்திராபாத். இங்கே வந்து நிறைய ஆக்டர்ஸு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் அண்ட் சோர் வெஜ் ஆர்டர் ஆகிடுது. ஹாட் அண்ட் சோர் வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வரட்டும், வந்துட்டு டேஸ்ட் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றதுக்கு. நல்ல ஆம்பியன்ஸு. ஆனால் நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அப்போது கீழே கமர்ஷியல் இருந்துச்சு, மேலே டைனிங் தான் எல்லா ஃப்ளோர்ஸ்லேயும் இருந்துச்சு. இப்போ அந்த கமர்ஷியல் வந்து நான் பார்க்கலையா இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரியலை. நான் அதை தேடி பார்த்தேன். கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து கீழே வச்சுருக்காங்களா சைட்லன்னு தெரியலை. கண்ணச்சால் இது நல்ல ஃபேமஸான ஒரு ஏரியா பாரடைஸில் இங்கே. ஏன்னா இன்றைக்கி வந்து எங்களுக்கு இங்கே ஒரு லொக்கேஷனில் ஒரு வேலை இருக்குது. அப்போ அது கூட நாங்கள் எங்கேயும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரும்போது சொல்கிறோம். எங்களுக்கு என்னென்னா யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இருக்குது. அதனால நான் ட்ரைபாடை வச்சு இப்படி அப்படி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம், பிடிக்கும். அப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் பண்ணியாச்சு. சூப் சொல்லியிருக்கோம். அது கூட ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இருக்குது. பின்ன நாங்கள் வந்துட்டு பிரியாணி செப்ரேட்டாக வாங்கலை, வேல்யூ காம்போ பேக்ஸ்ன்னு இருக்குது பாரடைஸில். இப்போ நாங்கள் வர அன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு அந்த பாரடைஸ் காம்போ மீல் ஃபார் 2ல் பார்த்தீங்கன்னா 2 சிக்கன் பிரியாணி, அது கூட ஒரு சிக்கன் கெபாப் 6 பீஸ் பிளேட்டர் ப்ளஸ் 6 பீஸ் கெபாப் இருக்கும் அந்த பிளேட்டரில், ப்ளஸ் 2 கோக் இல்லைனா தம்ஸ்அப் இல்லைனா வர தம்ஸ்அப். இதுதான் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ நாங்கள் கோக் தான் சொல்லியிருக்கோம். இப்போது சூப் வந்துச்சு. சூப்போட டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சூப்போட டேஸ்ட் பண்ணலாம். அவர் பிஸியாக இருக்கார், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்கும். வெஜ் தான் சொல்லியிருக்கோம். இதில் மஷ்ரூம் போட்டிருக்காங்களான்னு தெரியல. இல்லை சிக்கனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுற ஸ்பைசி மசாலாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. அதோட ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதாவது சூப்பில்
ചിക്കനോട് ഒരു ഫ്ലേവർ വന്നിருக்கு അല്ലേ അമ്മാവർക്കും அந்த ஸ்பைஸோட எஃபெக்ட் தான் எனக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்பைஸ் வந்து ஒரு சிக்கன் ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. வரணும்டா அவருக்கும் இருக்கும் அந்த ஃப்ளேவரை. நாங்கள் இது குடிக்கலாம். நல்ல ஃப்ளேவர் இல்லை. அதாவது நம்ம இந்த ஹாட் அண்ட் சோர் சூப் ஆர்டர் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஃப்ளேவர் இருக்கலாம், அதை வந்து ஒரு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி நல்லா இருக்குது. ஒரு மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி ஓவர் பவரிங்காக இல்லை. எனக்கு தும்பல் வந்து அது எதனால தெரில, டக்குன்னு வந்துருச்சு. இது குடிக்கும் அது எஃபெக்டில் வந்துச்சான்னு தெரியலை. ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டை பிடிச்சி அடிச்சு போல நல்லா இருக்குது. ஹெவியாக போல் மைல்டாக நிற்கலை. மிடில் சூப்பராக ஹேண்டில் பண்ணிக்கலாம். மிடில் விட கொஞ்சம் ஹையாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டை பிடிக்கலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக் வந்தாச்சு. அவங்க எப்படி வந்து சர்வ் பண்ணுவாங்க, பேரடைஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து சர்வ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு எந்த பேரடைஸில் நீங்கள் போனாலுமே நம்மளோட எல்லா ஃபுட்ஸுமே அவங்க சர்வ் பண்ணுவாங்க. வந்து ஒருத்தவங்க வந்து டேபிளில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம இப்போ நாங்கள் சூப்பு குடிச்சிட்ருக்கோம் இல்லையா, சூப்பு குடிச்சதுமே நம்மளை நோட்டீஸ் பண்ணுறது நம்மளுக்கே தெரியாது, வந்து அழகாக சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. தட்ஸ் ஸ்பெஷல் இன் பேரடைஸ். நம்மளை ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணுவாங்க. இதே ரேட் தான் எல்லா பேரடைஸ்லையும் இருக்குது. இந்த பேரடைஸில் ஸ்பெஷல் ரேட்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. இதே ரேட்டு தான் பாக்கி இருக்க ஃபுட் ஸ்டால்லே இருக்குது. ஆனால் இங்கே வர ஒரு ஃபீல் தரனால என்னன்னு தெரில, இங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நல்ல ஆள் இருக்கு இங்கே, செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாயில் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கனோட டேஸ்ட்டு கூட தெரியுது. அதுக்கப்புறம் அது குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப பிடிச்சிடும். நீங்கள் நார்மலாக கொடுக்குற மாதிரி இருக்க ஹாட் அண்ட் சோர் டேஸ்ட் இல்லை, சூப்பராக இருக்குது. இருக்காரு சாரி, எனக்கு இந்த ட்ரம் ஸ்டிக்கில் பெருசாக ஸ்பெஷல் ஒன்றும் தெரியலை. பட் நார்மல்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஆவரேஜ்னே சொல்லலாம். இல்லை ஆவரேஜ், ஹைப்பு தர்ற அளவுக்குள்ள ஒன்றும் கிடையாது இல்லை ட்ரம் ஸ்டிக்கில். பின்னா இதுக்கு கொஞ்சம் சட்னிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேவரட் ஒரு கஃபே இருக்குது கண்ணூரில், ஜாவா கஃபே. அங்கே கிடைக்கும் இது சேம். ஆர்டர் கொடுத்தா நார்மலாக எடுத்து வந்து ஒழுங்காக டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியலை. டேபிளுக்கு வரல இப்போ சரியா. கெபாப் ரிசீவ் ஆயாச்சு. இது கூட க்ரீன் சட்னி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க இங்கே அங்கேன்னு விளையாடுறாங்கன்னு தவிர இவங்க எந்த இதுவுமே எடுக்கலை. கடைசியில் நான் கேட்டேன், நான் வேணா கிச்சனில் போய் எடுத்துக்க வேண்டாம், வேறு என்ன பண்ணுறது. சூப்பர் சர்வீஸ் இருந்த இடங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்படி போட வேண்டியதாக இருக்கும். என்கிட்ட வந்து கேட்டாங்க, கரெக்ட் நாங்கள் ஸ்டார்டர்ஸே முடிக்கலை, சர்வ் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை. இல்லை நாங்கள் ஸ்டார்டர்ஸ் முடிக்கிறது நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்வ் பண்ணுறாங்கன்ட்டு. பிரியாணி இங்கே ரைட் சைடில் நிற்கிது. நான் அதோட கேப் காமிக்கிறேன். பிரியாணி சர்வ் பண்ணுமான்னு இப்போ கேட்டாங்க. ஆக்சுவலி இப்போவே என் வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு.
அடிச்சுக்க முடிஞ்ச டேஸ்ட்டு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், செம்ம டேஸ்டாக இருக்குது. நாங்கள் நேற்றுக்கு வேறு பேரடைஸை சாப்பிட்டோம், அதுக்கு அந்த அவ்வளோ டேஸ்ட்டில் இது சொர்க்கம் மாதிரிக்கு வாய்க்குள்ளே போகும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. அதனால இந்த ஸ்பாட்டு மட்டும் ரொம்ப கிளிக் ஆகிருக்கு, வேறு லெவல். சிக்கன் கபாப் டேஸ்ட் பண்ணலாமா? சிக்கன் கபாப்ல பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டர் அப்படியே மெல்ட்டாக வரதை பார்க்குறதா. இதில் லெமன் கொஞ்சமாக ஆர்டர் எல்லாம் வந்துருச்சுன்னு கேட்குறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது கூட இந்த கிரீன் சட்னி டிப். இந்த கெபாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அல்ஃபாமெல்லாம் சாப்பிட்டோம் தெரியுமா, அந்த மாதிரிலாம் செம்ம டேஸ்ட்டு. ஹைதராபாத் பிரியாணி பேரடைஸ்ட்டு நல்லா ட்ரை பண்ணோம். நல்ல ஸ்பாட்டு செகந்திராபாத்தில் இருக்கிறது தான். சாப்பிட்டு பார்ப்போம். லைட்டாக ரியாக்ட் பண்ணிட்டோம். நான் கேட்டுட்டேன், நான் வேணால் கிச்சனுக்கு போய் எடுக்க வேண்டு. அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்துட்டு ஃபிங்கர் பவுல் கொடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, லைம் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு தருவாங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டது வந்து டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிருப்போம் கையை, அதுவும் ஃபிங்கர் பவுலில் யூஸ் பண்ணால் போதும். அது டிஷ்யூ பேப்பர் தொடச்சி ஃபிங்கர் பவுல் யூஸ் பண்ணுவோம். நானும் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த சர்வீஸ் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டி என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க போல, பார்க்கலாம். இனி பில் பேமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர் ஃபுட்டு. என் வாயில் அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த கொடுப்பாங்கல்ல சாப்பிட்றது ஜீரகம் டைம் அதில் இருக்கு வாயில். சூப்பர் ஃபுட்டு. வாங்க, இனி நம்ம நெக்ஸ்ட் vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ பை.